வணக்கம் நண்பர்களே. என்னடா 2-3 நாளாக வீடியோ போடணும்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வேலை, வீடியோ எடுக்க முடியல. நம்ம சென்னை வேறு போயிட்டு வந்தோம். அப்படி இப்படின்னு வளர்த்திட்டேன் நண்பர்களே, மன்னிச்சிங்க. சரி, காலையில் 5:30 மணிக்கு காலை கடனை முடிச்சது தம்பியை பார்க்குறேன். தம்பி வந்துக்கின்னு இருக்காங்க. ஜிவ்வுன்னு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். வந்து முடிச்சுன்னா ஆப்போசிட்டில் தம்பி ஒருத்தன் இருக்கான், பேர் ஆகாஷ். 5:30 மணிக்கு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறான் நண்பர்களே. அவனை பார்த்து நம்ம கற்றுக்கணும். இன்னிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் தம்பியை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு, சார் நண்பர்களே, நான் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போனோன்னா ப்ரீ ஒர்க் அவுட்டு கருப்பு கப்பியை போட்டு மன நிம்மதியோட ரிலாக்ஸாக மேலே பார்த்தேன். சொர்க்க மாதிரி தெரிஞ்சு நம்ம ஊர் தான். என்னென்னு கேட்குறீங்களா? ஒவ்வொருத்தங்களாம் வர வர எம்டியாக எடுக்கிற ரோடு பார்க்க அழகாக இருந்துச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சு. தம்பியை கூப்பிட்டு நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டோம். ஏரி குச்சி தான் நமக்கு போனோம். தம்பி எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள். போனோன்னா ரன்னிங் தான் நண்பர்களே. ரன்னிங்கை பக்காவாக வாமப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் HIIT ஒர்க் அவுட்டு எப்பொழுதும் போடுற ஒர்க் அவுட் தான் நண்பர்களே. ஒவ்வொன்றா பக்காவாக போட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பின்னாடி தெரியுதுல சூரியன், அவனை பார்த்துட்டு உட்காந்துட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க் அவுட்டையும் ஒவ்வொன்றா போட்டுக்கின்னு தான் இருந்தேன். ஒர்க் அவுட் ரொட்டீனாக வந்துட்டு தான் நண்பர்களே இருக்கும். போட்டுக்கிட்டு இருக்கிறது எப்பொழுதும் போல் பக்காவாக போட்டுட்ருக்கோம் நண்பர்களே. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. இங்கே வர சொல்ல 72 இருந்தால் வெயிட்டு, போக சொல்ல குறைச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். கண்டிப்பாக முடியாது போல் நண்பர்களே. எதனால் கேட்குறீங்களா? பத்திரிக்கை கொடுக்க நான் போகிறேன். அங்கே போயிட்டு டீ குடிக்க சொல்கிறாங்க. டீ அவாய்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் நண்பர்களே. சாப்பிட்டேன் நண்பர்களே. மன உளைச்சலாகிட்டேன். என்ன பண்ணுறது, ஸ்கிப் பண்ண முடியாத சூழ்நிலை அதான் நண்பர்களே. அப்புறம் என்ன ஒர்க் அவுட்னா பக்காவாக முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு வந்த நண்பர்களே. வந்த உடனே தண்டி கீரை வித்துச்சு. ரொம்ப நாள் ஆசை நண்பர்களே, கோயம்புத்தூர் நம்மளாம் அப்படியே கீரை வாங்கிட்டு நம்ம ஸ்கூல் முடித்து நடந்து போகிற வழியெல்லாம் பார்க்க இப்போ ஆஸ்தட்டிக்காக அழகாக வீடியோவுக்கு அப்சராக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போனால் கருப்பு கப்பியை போட்டு காலை உணவே எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி நம்ம பத்திரிக்கை விட்டு போகிறோம். நேராக நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம். அங்கே அத்தை மாப்பிள்ளை நமக்கு 2 இளநீ வெட்டி கொடுத்தாப்புல அழகாக வச்சு ஒரு இழுன்னு இழுத்துட்டேன் நண்பர்களே. இளநீனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தால சீட் பண்ணிட்டேன். அத்தை நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட வச்சிருச்சு நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். சரியான லொக்கேஷன் நண்பர்களே. ஃபுல்லாக விவசாயம் நடக்குது. சூரியன் மறைய போகிறாப்புல அற்புதமாக இருந்துச்சு. அவரை முடிச்சுட்டு எப்பொழுதும் நம்ம போடுற கண்ணங்கடை டீ ஒருத்தனாலே ஃபேமஸ் நண்பர்களே. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஒரு ஆக்சிடெண்ட்டாக அவர் மெடிக்கல் தூக்கிட்டு போயிட்டார். சேஃப் தான். அதுக்கப்புறம் தம்பியை பிடிச்சிட்டு வந்துட்டு இரவு உனக்கு சிக்கன் சாப்பிட்டேன். எங்களுக்கு ப்ரோட்டீனே இல்லை. அதனால தான் கிரில்லை வாங்கி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு கருப்பு காப்பியோட நான் நாளை முடிச்சுக்கிறேன். நாளை வீடியோ பார்ப்போம்.